Praise the Lord. How are you? நம்ம இப்போ Psalm 119, we are in the fourth alphabet of the Hebrew letterல தியானம் பண்ணிட்டு இருக்கோம். It's called Dalet. அப்படி என்றால் என்னன்னா ஒரு கதவு, like a door or opening. Some people also say அது என்னத்துக்கு என்ன அதோடைய மீனிங் என்னென்றால் குனிந்து, அதோடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குனிந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹெல்பிங் தோஸ் ஹூ ஆர் வீக் அப்படின்னு சொல்கிற மாதிரி. So in the Vasanathla, we already saw 25th verse. Now we are looking at 26th verse. இதில் எப்படி போட்டிருக்கேன்றா, train me in your deep wisdom. I like the word deep wisdom. கர்த்தரிடத்தில் ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறார், ஆழமான ஞானம். என்னுடைய பிளான்ஸ் ஆர் என்னுடைய ஸ்டோரியை I told you and you answered or you responded. இப்பொழுது you train me or teach me in your deep wisdom or decree. அவருடைய வார்த்தையில் அவ்வளவு ஆழமான ஞானம் இருக்கிறது என்பதை the psalmist உணர்ந்து கொண்டிருக்கிறார். Even today in your life, it does not matter. You might be a little child or பெரியவங்களாக இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், or காலேஜில் படிச்சுட்டு இருக்கலாம், நியூவாக வேலை சேர்ந்துருக்கலாம், or you're already having a business or whatever it is. We all need wisdom. ஞானம் இல்லை என்றால் நம்ம தவறு செய்து விடுவோம். மற்றவர்கள் நம்மளிடத்துல கேள்வி கேட்கும் போதோ, நம்மளிடத்துல காரியங்களை சொல்லும் போதோ, ஞானம் உள்ளவர்கள் பேசுவதை பார்க்கும்போது, if you see the people who are very wise and smart, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி they'll have a confidence, ஒரு நம்பிக்கை இருக்கும். I know it அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதக்காரன் சொல்லுவான், teach me, train me. Training is not easy. ட்ரைனிங் we all know it is எடுத்த உடனே எக்ஸ்பர்ட் ஆகிட மாட்டாங்க. வில் see little children getting trained, சைக்கிள் ஓட்டுறதுக்கு நிறைய எல்லாருமே விழுந்து நல்லா முட்டியில் அடி, கையில் அடி, எல்லா இடத்துலையும் அடிப்படுவோம். பட் சிலவங்க ஐயோ நான் விழுந்தாலும் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு இருக்கும் போது தான் கடைசியாக சைக்கிள் ஓட்ட நம்ம கற்றுக்குறோம். ட்ரைனிங் இஸ் நாட் ஈஸி. ஸோ சம்டைம்ஸ் லெட் மீ டெல் யூ, நம்ம ஞானம் இல்லாததுனால, ஒரு பாட்டு இருக்குல்ல, ஞானமற்றவள் நானே ஞானம் தாரும் தேவ, பழைய பாட்டு, வெரி நைஸ் சாங். பெலனற்றவள் நானே பெலனை தாரும் தேவ, பியூட்டிஃபுல் சாங். எஸ், வி டோன்ட் ஹாவ் விஸ்டம். கர்த்தர் ஞானத்தை கேட்கும் போது சில சமயத்தில் தவறுகள் நம்ம செய்திருக்கலாம். But I want to encourage you, it's okay, don't worry. Just imagine you're a little child, ட்ரைனிங் வீல்ஸில் கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. பட் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. பட் நம்ம கேட்குறது, கர்த்தாவை இன்றைக்கும் கேட்கலாம், லார்ட் எனக்கு ஞானம் தாங்க, என் குடும்பத்தை நடத்த ஞானம் தாங்க, ஃபைனான்சஸை மெயின்டைன் பண்ண ஞானத்தை தாங்க, கரெக்டாக எல்லா காரியத்தையும் செய்ய ஞானத்தை தாங்க. ஈவன் இன் யுவர் ஒர்க் யூ கேன் ஆஸ்க் த லார்ட் டு டீச் யூ. நான் வேலை செய்யும் போது அநேகம் சாட்சி சொல்லுவேன். எனக்கு தெரியாத சப்ஜெக்ட்லலாம் நான் போய் சேர்ந்துருவேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு ஞானம் கொடுப்பார் ஒரு நம்பிக்கையில். கடைசியில் அதில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அந்த எக்ஸ்பர்ட் கண்டுபிடிக்காத காரியத்தை கூட எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆவியானவர் கரெக்டாக இந்த லைனில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவார். அதை அப்படியே நான் போய் சொல்லுவேன் கரெக்டாக அந்த இடத்துல. அவங்க கேட்பாங்க, எப்படி உனக்கு தெரியும்? The Lord taught me அப்படின்னு. Holy Spirit taught me. அதே போல் wherever you are, ask the Lord to teach you. Shall we pray? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட எங்களுக்கு உம்முடைய ஆழமான ஞானத்தை கற்றுத்தாங்க என்று கேட்குறோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கலாம், எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது போல, if any of you lack in wisdom, Lord, we ask you every day, teach us deep wisdom so we will know what to say and what to do. Give you all the glory. In Jesus' name we pray. Lord, we love you so much. நீங்கள் இல்லைன்னா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. And the Lord is with you. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடவே இருக்கிறார். Have a wonderful day. Be blessed.